யூடியூப் நேயர்களுக்கு இப்போது சேரி ஐயம்பட்டை என்ற நகரிலே வீர வண்டிய புராணம் என்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதுமாக போகிறார். அதை தடுத்து நிறுத்த சொக்க கண்ணி போய் நிற்கிறார். இந்த வன்னியர் புராணம் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போட்டிருக்கோங்க நம்ம சேனலில். பார்ட் 1 வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவில். வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டை கூத்து தாங்க பார்க்க போகிறோம். கட்டை கூத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மகாபாரத கதையை தான் கட்டை கூத்து நாடகமாக நடத்தி காட்டுவாங்க. இன்றைக்கி இங்கே வன்னியர் புராண கதையை இங்கே கட்டை கூத்தாக நடத்தி காட்ட போகிறாங்க. அது யூஸ்வலாக எல்லா ஊர்களையும் நடக்காது. ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் இந்த கதையை எடுத்து சொல்லுவாங்க. இந்த நாடகம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க காவேரி பாக்கன்ற ஊரில் இருக்க சேரி ஐயம்பேட்டைன்ற ஊரில் தாங்க நடக்குது. இங்கே இருக்கிற அன்னியம்மன் கோவில் திருவிழாவில் தான் இந்த நாடகம் நடத்தி காட்ட போகிறாங்க. இன்றைக்கி இந்த கட்டை கூத்தை நம்ம தனிவேல் ப்ரோ கூட தாங்க பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த வீடியோவில் இந்த நாடகம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சின்ன வயசுல நிறைய தெருக்கூத்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ போய் பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த தெருக்கூத்துக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மேக்கப் போட்டு ரெடி ஆகுறாங்க. லைவாக நைட்டு ஃபுல்லாக மைக் கூட இல்லாமல் நமக்காக புராண கதைகளை ஆடி பாடி நடித்து காமிக்கிறாங்க. 5 வயசு குழந்தைலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. நம்ம மண்ணோட கலை நம்ம தாங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். சரி வாங்க இந்த தெருக்கூத்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
மன்றத்தின் ஆசிரியர்கள் மேல்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் ஐயா அவர்கள், கீழ்புதுப்பாக கிராமத்தைச் சேர்ந்த பி கார்த்திகேயன் ஐயா அவர்கள், அல்லாச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த துரை ஐயா அவர்கள் அன்னவர் குழுவினரால் இன்று இரவு இந்த அந்நியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இந்த அழகான மேடையிலே நடத்தக்கூடிய நாடகமோ வன்னிய புராணம், வீர வன்னிய புராணம் அல்லது வாதாபி சூரன் வதை, வீர வன்னிய புராணம் அல்லது வாதாபி சூரன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன் வந்துள்ளோம். இதில் சொற்குற்றம், தாளக்குற்றம், மேலக்குற்றம் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் என்னையும் பின்வரும் நடிகரையும் மன்னித்தனோடு பணியமை கேட்டுக்கொள்கிறேன். சூரன் வருகின்ற விதம் காண்க. நேரடி வருகிறது. தெரியாது
அப்படியே ஆகட்டும் ஐயா. இந்த சபைக்கு சபைக்கு 10 வழிபாடு சொல்லிட்டு அப்படியே பதில் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். சிறந்த வாழ்பவளே போற்றி பாரதாய் புறாம் படித்தல் வாயில் அப்படி இந்த தினத்தில் நாங்கள் பெருமையாக வாழ்ந்திருந்தாலும் இந்த தினத்தில் எங்கள் நால்வரை அதி சீக்கிரமா அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணம் சொன்னாதானே தெரியும். அனைவருமே நமக்கு அடக்கும் அடக்குங்க. இந்த தரணியிலே யார் வாங்கிட விட்டு யாரும் ஒருவர் இல்லை. அப்படி இருந்தாலும் விடக்கூடாது. தாமரை இதழ்கள் உட்படமானது. 7 இதழ்களிலே 7 இதழ்களே 7 முனிவர்கள் பிறந்தார். 7 முனிவர்கள் பிறந்தார்கள். யாரோ யார்? மகரிஷி, மகரிஷி, ஆங்கிசன், ஆங்கிரீஷன், அத்ரி, அத்ரி, கிருதி, கிருதி, ஜலபதி, ஜலபதி, யமலட்சுமி, யமலட்சுமி, துர்வாசை. என்று 7 முனிவர்கள் பிறந்தார்கள். 7 முனிவர்கள் ஆமாங்க, பிறந்தார்கள். பிறந்தார்கள். அந்த 7 முனிவர்களிலே 7 முனிவரிலே சிறந்த முனிவர் சிறந்த முனிவர் என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை துர்வாச மகா முனிவர். சிறந்தவர் உங்கள் தந்தை சூர்வாச மகாமுனிவர். என் தந்தை ஆமாங்க, என் தந்தையுடைய மகிமை என்ன? மகிமையா 22 நேத்திரம் 22 கண்கள் 7.5 முழம் கோலம். 7 கோலம். ஆமா, ஆமாங்க, பாவனாடி சாபத்தை கொடுக்க சாபத்தை கொடுக்க கொடுக்க என் தந்தையுடைய தவம் அதிகமாய் அதிகமாயிட்டே போ. அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர் துர்வாச மகா முனிவர். மகாமுனிவர். அப்படி என்றால் ஆமாங்க, நாங்கள் பிறந்த பிள்ளைகள் எப்படி இருப்போம்? எப்படி சும்மா யாரை கண்டால், சும்மா திடீர்னு யூடியூப் நேயர்களுக்கு இப்போது சேரி ஐயம்பட்டை என்ற நகரிலே வீரவண்டிய புராணம் என்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாதாபி தேவேந்திரனையும் வைகுந்த திருமாலையும் சிவனையும் பிரம்மாவை சிறைப்பிடிக்க நான் நாரத மகாமுனியாக சென்று வாதாபிக்கு ஆலோசனை சொல்லி தேவேந்திரன் சிறைப்பிடிக்க அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய கதாபாத்திரம் மூலகத்தை சுற்றி வரக்கூடிய நமோ நாராயணன் நாரதன். தாத்தாவும் பாட்டி பாத்தீங்க, அங்கேயும் கலக்கு கிடைக்கவில்லை. மச்சலாக சென்றீங்க. சத்தியலோகம் சத்தியலோகம். அங்க சென்றவர்களே அங்க சென்று விடலை. தாய் தந்தை வணங்கினேன். ஆமா, அங்கேயும் கலக தாய் கிடைக்கவில்லை. தந்தை வணங்குறீங்க. ஆமா. அங்கேயும் கலக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. ஆமா, ஆனால் ஆனால் என் ஞான திருஷ்டி பார்த்தால் ஆ, இன்றைக்கு எங்க கலை கிடைக்க வேண்டும் எங்கே தெரியும். தெரியுமா? சொல்லுங்க. ஓம் நமோ நாராயண. இன்று கலகம்
மனைவி என்னுடைய பெயர் சொக்கக்கண்ணி. சொக்கக்கண்ணி தேவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதுமாக போகிறார். அதை தடுத்து நிறுத்த சொக்கக்கண்ணி போய் நிற்கிறார். இதுதான் வசனம். பெண்களை பார்த்தால் அடக்கு ஒடுக்குமா வந்துடானா என்னென்னமா பாடி கொண்டு வர அதாவது தந்தை என்ன சொல்றாரு வழியா நடக்க வேண்டும் பிள்ளைகள் முன்னாடி வேற என்ன பண்றாலும் அதெல்லாம் நான் கேட்கலையே என்ன நான் உங்ககிட்ட சொல்லியா என் பொண்டாட்டி என்ன பண்றாரு இங்க வந்துச்சு என்ன பண்ணுது ஆனா விடு ஆனா குழந்தை நான் உனக்கு குழந்தையாட்ட இருக்கிற அதனால எமோன்றத பார்த்தா என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. யார் என்று தெரியாமலே வாயில் வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறிய உன வாரி வெயில போடா நீ நாசமா போக மூஞ்சி பாரு 3 குட்டாட்டம் இருக்கிறான் பெரிய பெண்களை பார்த்தா அடுக்கு அடுக்குமா இருறானா நீ யார் என்று விளக்கமா சொன்னா இலக்க முடியும் சபரிக்கா முடியும் அப்படியா சரி விளக்கமா சொல்லிட்டமா சொல்லுமா குறையில்லாமல் இருக்கிறோம். ஒரு குறைவி இல்லம்மா நகையில குறவா குறவா நெட்டில குறவா குறவா துணியில குறவா குறவா சாப்பாட்டுல குறவா குறவா யார குறவு யார் இந்திய தினத்திலே தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்களே தன்னுடைய பேரும் புகழ் உலகத்திலே பாதாதி தூயன் அடிக்காத மரத்துல குளிர்னாலே இந்த 6 மாசம் பூ ஊத்துறீங்க அந்த பூ ஊத்துற புரியடி நீ அடிப்பா மகாராஜா சொல்ற நீ என்ன அடிப்பா அடிக்க மாட்டேன் நீ என்ன அடிப்பா மகாராஜா
என்ன சொன்னாரு? சலாக்குன்னு மினிச்சு அது ஒரு நோட்டுறியாப்பா. இந்த பார்ட் 1 வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. பார்ட் 2 வீடியோவில் இன்னும் இந்த வன்னியர் புராணத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இந்த திருவிழாவுக்கு நம்மளை இன்வைட் பண்ண ராஜு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேரி ஐயம்பேட்டை ஊர் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம மண்ணோட கலை நம்ம தாங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக சந்திக்கலாம்.